வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் சிக்கன் பொடிமாஸ் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோடய ரெசிபி. ரொம்ப அருமையாக வந்தது. நம்மளுக்கெல்லாம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த ரெசிபிக்கு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணலாம். அதிகமான இன்க்ரீடியன்ஸும் நான் யூஸ் பண்ணல. வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நான் இந்த ரெசிபி தயார் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே வந்து இந்த சிக்கன் கீமா தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு இது தயார் பண்ண தெரியலன்னா நீங்கள் வந்து ரெடிமேடு வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிறது. பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு பிரிஞ்சி இலை, வற்றல் மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், ஷாஹி ஜீரா மசாலாவுக்கு தேவைப்படும். தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, மல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவைப்படும். ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டாணினா யூஸ் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது, தயிர் தேவைப்படும். மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் வந்து நான் இந்த எதனா ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்கிறதுக்கு நீங்கள் என்னோடய ப்ளாக் விசிட் பண்ணலாம். ப்ளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்க போகிறேன். மிதமான தீயில் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் எடுத்து சைடில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, அரை பகுதி அளவுக்கு அந்த தக்காளி, அரைவாசி அளவுக்கு அந்த மல்லி இலை, புதினா எல்லாம் எடுத்து சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வாடி வரணும். இப்போ வதங்கி நல்லா வாடி வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த மசாலாவை எண்ணெய் இருத்தாப்பில் நீங்கள் எடுத்து ஒரு மிக்சியில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மாற்றி எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குஷ்கர் ரைஸ், அதாவது அந்த பிரிஞ்சி வந்து தயார் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி ஏற்கனவே ஊறிருக்கு. ஸோ ப்ரெஷர் குக்கரை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சியில் சேர்த்துருக்கேன். அரை பகுதி அளவுக்கு நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து இத்தனையும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா நம்ம வதக்குறது வந்து நல்லா ஆறி இருக்குது. அது மிக்சிக்கு மாற்ற போகிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நீங்கள் அதை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம பிரிஞ்சிலையும் சேர்க்கணும், கோழி கொத்துக்கறிலையும் சேர்க்கணும். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா விழுதாக அரைச்சிருக்கேன். கோழி கொத்துக்கறியில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கல. உப்பு கடைசியாக சேர்க்க போகிறேன் இந்த கோழி கொத்துக்கறியில். முன்கூட்டியே நம்ம இந்த மாதிரி மசாலா நல்லா கலந்து இந்த கொத்துக்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சோம்னா அது ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஊறணும். நம்ம பலவ் ரெடி ஆனதும் கொத்துக்கறி வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கியிருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுருக்க விழுது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கியிருக்கேன். இதில் நம்ம பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி உங்களுக்கு நாட்டி பட்டாணி கிடச்சா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறது, ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அரிசி சேர்த்துக்க போகிறேன். இருத்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அரிசி நான் இதில் சேர்த்துருக்குறது 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 2 விசில் விட்டுருக்கேங்க. ஒருத்தர் வீட்டில் 2 விசில் ஆகும், 3 விசில் ஆகும். நீங்கள் பார்த்து 5 மினிட்ஸ்க்கு இந்த சாதம், அதாவது இந்த பிரிஞ்சியை ரெடி பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணல, அதில் நல்லா தண்ணி விட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். கோழி கொத்துக்கறி நல்லா ஊறிருக்கு. இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கோழி கொத்துக்கறியை வேக வச்சுக்கணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாக் டைரக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே மசாலா வதக்கின எண்ணெய் மீந்திருக்கு. ஸோ அதே எண்ணெயில் நான் எடுத்து வச்சுருக்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பகுதி அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துருக்கேன். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் நம்ம அந்த கோழி கொத்துக்கறி சேர்த்துக்கணும். எப்போவுமே கோழி கொத்துக்கறி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அதில் நல்லா தண்ணி விட்டு வேக வைக்கணும். நீங்கள் அப்படியே அது வதக்குனீங்கனாக்கா அதுலேருந்து தண்ணி விட்டு அந்த கோழி கொத்துக்கறி கார்ட்போர்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த கோழி கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். இதில் அந்த மசாலா பேஸ்ட்டில் நான் தண்ணி ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுறோம் ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம பொடி பொடியாக அது செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோழி கொத்துக்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்நேரத்துக்கு நம்ம இதை பொடி பொடியாக உடச்சி விட்டுட வேண்டியது தான். இந்த கோழி வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வேகிறதுக்கு தேவையில்லை, அது மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி வற்றுறதுக்கு நல்லா விடணும். இப்போ இந்த கோழி கொத்துக்கறியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு பாருங்கள். இதுலேருந்து முக்கால்வாசி கொத்துக்கறி எடுத்து ஒரு பக்கமாக வச்சிட போகிறேன். நம்ம சாதம் செக் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு, அந்த குஷ்கா நல்லா வெந்திருக்கு, ரெடி ஆகிருக்கு. ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. நிதானமாக கலக்கணும். சாதம் அரிசி உடையக்கூடாது. முக்கால்வாசி அளவுக்கு இந்த கோழி கொத்துக்கறியை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது நம்ம லேயர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கோழி கொத்துக்கறி கடாயில் இருக்குது. அதில் பாதி பகுதி அளவுக்கு நான் சாதம் வெந்த குஷ்கா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையாக வந்தது. இந்த பிரியாணி ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்தது. லேயராக அது அந்த கோழி கொத்துக்கறி இந்த சாதம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த மசாலா கொத்துக்கறி சாதத்தோட அந்த பிரிஞ்சியோட ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எடுப்பாக நம்மளுக்கு அந்த மிளகு இருக்கிற தொட்டு நல்லா இருந்தது. கோல்டு ஃபீவர் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றப்போ அது ரொம்ப எதமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போது கோழி கொத்துக்கறி நான் சென்டரில் லேயரில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸு நான் லேயர் பண்ண போகிறேன். லேயர் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இது தம் விட போகிறேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தம் வைக்கணுங்க. அவ்வளோதான், இந்த கோழி பொடிமாஸ் பிரியாணி தயார். இப்போ எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது தான். அது நான் மிக்ஸ் பண்ணலை. இந்த பிரியாணியை அப்படியே நம்ம எடுத்து அலக்கா எடுத்து வைக்கணும். அந்த கோழி கொத்துக்கறியோடு நம்ம அந்த பிரிஞ்சி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும்.
இப்போ நான் இதை எப்படி பரிமாறினேன்னு காமிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்து லேயராக வச்சுருக்கேன். அது நம்ம அள்ளி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கார்னிஷ் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கோழி கொத்துக்கறி அந்த மசாலா எடுத்து மீத்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து கார்னிஷுக்கு நான் அந்த கொத்துக்கறியை மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, புதினா இலை மேலே தூவ போகிறேன் கொஞ்சம் வெங்காயத்தோட. இது நம்ம சுட சுட பரிமாற வேண்டியது தான். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை blog and social media டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this வீடியோ இருக்கும். நான் இந்த கோழி கொத்துக்கறி ஒரு கோழி பொடிமாஸ் பிரியாணி பூந்தி ராய்த்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன், லைம் வெஜ்ஜஸோட. நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.